இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னிலும் அதிக ருசி உள்ளதா மாறப்போகுது. ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, முன்னிலும் அதிக ருசி உள்ளதா என் வாழ்க்கை மாறப்போகுது. வேதம் சொல்லுது, சவுட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்திலே சத்தம் எழுப்புங்கள், சத்தமிடுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. வேதத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. அதிலெல்லாம் அல்லேலூயா என்று சொன்னார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. நிறைய இடத்துல உண்மை என்னென்னா அல்லேலூயான்னு சொல்லலை, அவர்கள் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்படின்னு தான் இருக்குது. எரிகோ முதல்ல சுற்றி வரும்பொழுது தேவன் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்கெல்லாம் சொல்லலை, ஆரவாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏமே உங்கள் சூழல் எப்படியும் இருந்துட்டு போகுது, உங்கள் சூழல் என்னவும் இருந்துட்டு போகுது. ஏசு பாருங்க, இந்த சத்தம் போடுறதுல பயங்கரமான ஆள். அவர் சொல்லி கூட்டு போகிறார் சீசர்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறார். கூப்பிட்டது யார்? ஏசு. எல்லாரும் சொல்லுங்க, கூப்பிட்டது ஏசு. இதுவே சிலருக்கான தீர்க்க தரிசனம். ஏமே சொல்லுங்க, என்ன கூப்பிட்டது ஏசு. நல்ல சத்தம் எழுப்புங்க பார்க்கலாம். பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி. நிறைய பேர் என்னன்னா கோபத்தை பக்கத்தில் இருக்கிற ஆள் மேலே சத்தமாக காட்டிடுறாங்க. அப்படி காட்டக்கூடாது. பிரசன்ஸில் சத்தம் எழுப்பணும். ஏமே தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உட்காரும் போது சத்தம் எழுப்பணும் பாருங்க. தனி ஜெபத்தில் தனியாக அறையை பூட்டி கொண்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது சத்தம் எழுப்பணும். 4 பேர் பார்க்கும்படியாக சத்தம் எழுப்பக்கூடாது. வேதம் சொல்லுது, ஜெபத்தில் 4 பேர் பார்க்கும்படியாக சத்தம் எழுப்பி அடுக்கு மொழிகளெல்லாம் பேசி நீ ஜெபிக்காத, அது அது வந்து அது அது ஜெபமாகவே கன்சிடர் பண்ண முடியாது. அப்படி பண்ணக்கூடாதுப்பா. தனி அறையில் என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது சத்தம் எழுப்ப வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தை எழுப்பணும். ஏமே இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சத்தம் எழுப்புங்கிறதுனால என்ன மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது, அற்புதங்கள் எப்படி நடக்குது, இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏமே பாருங்க, சத்தம் எழுப்புறதுல 2 டைப் இருக்குது. சூழ்நிலையை பார்த்து பதறி சத்தம் எழுப்புறது, ஐயோ அப்படின்னு சத்தம் எழுப்புறது வேற. இயேசுவுக்கும் சீசர்களுக்கும் ஒரே சிச்சுவேஷன். அவரும் அந்த படகுல தான் போறாரு, இவங்களும் அந்த படகுல தான் போறாங்க. சொன்னது யாரு? அழைத்தது யாரு? இயேசு அழைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு அழைத்தார். அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. கூட்டு போற இடத்துல பார்த்தா புயல் அடிக்குது, அகோரமான காற்றுகள் அடிக்குது, அவங்கள பலவந்தம் பண்ணுது, அவங்கள விழத்தள்ள பார்க்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இயேசுவை தட்டி எழுப்புறாங்க. அவங்களும் ஒரு சத்தம் எழுப்புறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு சித்தம் இல்லையா, சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, சாவதுக்காக கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கறைக்கு போவோம்னு சொல்லி கூட்டு வந்துவிட்டு இப்போ என்னன்னா எங்களை சாகடிக்கிறதுக்காக நீங்க கூட்டு வந்தீங்க. எத்தனை பேருக்குள்ள இந்த கேள்வி எழும்பி இருக்குது? ஏமே எழும்பி இருக்குதா? நீங்க நல்லவர்கள் வாழி மூஞ்ச வச்சிருந்தாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா எனக்கு அது தெரியும். சாவதுக்கா எவ்வளவு பாடுபட்டு கூட்டு வந்தீங்க, எதுக்கு என்ன அழைத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழும்புதா? எழும்பாம இருக்காது. பாருங்க, மனுஷனா பிறந்தா இது கண்டிப்பா இருக்கும். இந்த சூழல்லையும் தேவன் என்னவா இருக்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியம். பாருங்க, அவரும் ஒரு சத்தம் எழுப்புறாரு. அவர் என்ன பண்றாரு? எழுந்து நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிச்சுவேஷனை பார்த்து சத்தம் எழுப்புறாரு. பாருங்க, இங்க போய் மனிதர்கள்ட்ட போய் அவர் சத்தம் எழுப்பிட்டு இல்லை, சிச்சுவேஷனை பார்த்து ஒரு சத்தம் எழுப்புறாரு. இறையாதே, அமைதலாயிரு. அக்கறைக்கு போவோம்னு அவர் சொன்னதுதான். இடையில காற்று அடிச்சா என்ன, மழை அடிச்சா என்ன, புயல் அடிச்சா என்ன, மனிதர்களினால் நெருக்கடி உண்டானா என்ன, கசைக்கு புளியப்பட்டா என்ன, புறம்பே தள்ளினா என்ன, ஆகாதுன்னு சொல்லி எரிஞ்சா என்ன, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. சத்தம் எழுப்புங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. glory to be the living God. அக்கறைக்கு போவோம்னு சொல்லி அவர் அழைத்து கொண்டு போறாருன்னா நிச்சயமா அக்கறைப்படுத்துவார். நட்டாத்துல கழட்டி விட மாட்டார். அறகுறையின் தேவன் என் தேவன் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அரைகுறைகளை வெறுக்கிற தேவனா இருக்கிறார், இன்கம்ப்ளீட்டை வெறுக்கிற தேவனா இருக்கிறார். என்னை முழுமை பெறுவதற்காகவும் என் காரியங்களை முழுமையடைய செய்வதற்காகவுமே அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் நிச்சயமாய் அக்கறைப்படுவேன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் அக்கறைக்கு போவேன். என்ன காரியத்திற்கு என்று தேவன் என்னை அழைத்தாரோ, நான் எதை விரும்பினேனோ அதை அந்த பாதையில தேவன் என்ன கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார், அக்கறைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இடையில காற்றடிச்சாலும் மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் நான் இந்த ஆராதனையில் கத்த போகிறேன். இறையாதே, அமைதலாயிரு. வேதம் சொல்லுது இங்கிலீஷில் விண்ட் டெட் அப்படின்னு இருக்கு. காற்று சாகுமாங்க எங்கேயாவது? காற்று இருந்தால் தான் உயிர் வாழவே முடியும். காற்று சாகுமா எங்கேயாவது?
ஆனால் உண்டாக்கினவர் சொன்னால் காத்து சாகும். ஏமேன். இதெல்லாம் தீரவே தீராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். பாருங்கள், காத்து சாகிறது அப்படிங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அவரே சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறதுனால, அவரே அதை சிருஷ்டித்ததுனால, அவர் சொன்னால் அதை அடங்கும். ஏமேன். அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால அதே மதிப்பும் மரியாதையும் இந்த சூழல் நம்மளுக்கு தரும். இந்த சூழல் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரும். நான் வாவென்றால் வரும், போவென்றால் போகும். இயேசுவின் நாமத்தினால இறையாதே, அமைதலாயிரு. ஹல்லேலூயா. இங்கே இந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே நீங்கள் போகும்போது இரைச்சலின் சத்தம் இருக்குதோ, எந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கால் வைக்கும் போது இரைச்சலின் சத்தம் இருக்குதோ, எந்த பெட்டில் நீங்கள் படுக்கும் பொழுது இரைச்சலின் சத்தமும் புயலும் இருக்குதோ, நீங்கள் இந்த நிமிஷத்தில் அந்த வார்த்தையை சொல்லுங்க, இறையாதே, அமைதலாயிரு, இயேசுவின் நாமத்தினால. இப்படி சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்றைக்கே அந்த அகோரங்கள் பட்டு போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கே அந்த கடின பாதை இன்றைக்கு மாறும். இப்பொழுதே அது தீர்க்கப்பட்டு போகும். நீங்கள் அக்கறைப்படுவீர்கள். புயல் நின்றுச்சா அக்கறைக்கு வேகமாக நீங்கள் போவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை முன்னேறி போக விடாதபடிக்கு புயலும் அலையும் நின்று பிடிச்சு பின்னாடி இழுக்குதா, தடுக்குதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் அற்புதர், அவர் அற்புதர். அவர் நாமத்தில் இதை நீங்கள் சொல்லுங்கள், இறையாதே, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை நீங்கள் ருசித்து பார்க்க போகிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ கடந்த நாட்களில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் செபுலோன், நப்தலி அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஏன் டிலே ஆணுச்சு, எப்படி அந்த டிலேயை இயேசு மாற்றி அமைத்தார், எல்லாவற்றையும் என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம யாக்கோபு ஆசீர்வதித்த இன்னொரு சந்ததியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். யாக்கோபுடைய 12 கோத்திரத்தில் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தா யோசேப். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு கேரக்டராக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, தாவீது, சாலமோன், இப்படிலாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஸ்பிரிச்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த பார்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்களோ, எந்த தேவ மனிதர்களை நீங்கள் தூக்குறீங்களோ, எலியாவோ, எலிசாவோ, கிதியோனோ, தானியலோ, இப்படி நீங்கள் யாரை வாசித்தாலும் உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். எந்த நபரை குறித்து நீங்கள் எடுத்து அதை ஜீரணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நபருக்கு மேலே இருந்த போர்ட்டல் உங்கள் தலைக்கு மேலே ஓப்பன் ஆகும். ஏமே, இதில் என்ன விசேஷம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு மேலே இருந்த போர்ட்டல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். யாக்கோபுக்கு மேலே இருந்தது. ஏன் இவனுக்கு ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் அப்படின்னு சொல்லி சேர்த்து இழுக்கிறாங்க தெரியுமா? எல்லா ரெக்வஸ்ட் வரும் பொழுதும், மோசே பேசும் பொழுதும் சரி, யோசேப்பு சொல்லும் பொழுதும் சரி, எதுக்கு இதெல்லாம் சேர்த்து இழுக்கிறானுங்க? ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் இப்படின்னு ஏன் இழுக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இந்த 3க்கு மேலே இருந்த போர்ட்டலை இவங்க வாழ்க்கையில் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. என் மூதாதிரிகளின் தேவனே அப்படின்னு ஏன் சொல்லி துதிக்கிறான் அப்படின்னா, அவங்க மேலே என்ன போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கிறோ இன்றைக்கு என் மேலே அதே போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவன் நிற்கிறான். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த வேத மனிதர்களை வாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு மேலே என்ன அபிஷேகத்திற்காக போர்ட்டல் ஓப்பன் ஆகிருந்ததோ, பரம் திறந்து கிடந்ததோ, அதே போர்ட்டல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் திறக்கப்படுது. ஏமே, ஹல்லேலூயா. இப்போ நான் யோசேப்பை பற்றி எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, யோசேப்புக்கு மேலே இருந்திருந்த அந்த திறக்கப்பட்ட மண்டலம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. இப்படி வேதத்தை வாசிங்க, அப்படி இனிமையாக இருக்கும். பாருங்க, நீங்கள் இங்கே கீழே வாசிட்டு இருக்கும்போதே மேலே இருந்து உங்களுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கும். ஏமே, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்கள் கீழே வாசிட்டு இருக்கும்போது மேலே அது ஓப்பன் ஆகி உங்களை அறியாமலே அது தட்ட ஆரம்பிக்கும். இது நடக்கும். ஏமே, ஸோ இனிமேலிருந்து வேதத்தை நீங்கள் இப்படி வாசிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த கனிதரும் செடி, அப்படி கொடி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன கொடி, என்ன செடி அப்படின்னா, திராட்சை செடிகளும் திராட்சை கொடிகளும். எல்லாரும் சொல்லுங்கள், திராட்சை செடி, திராட்சை கொடி. இன்றைக்கி நம்ம அந்த வைன் யார்டு, திராட்சை தோட்டம்
திராட்சை ரசம் இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன், இப்போவே இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னிலும் அதிக ருசி உள்ளதா மாறப்போகுது. ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, முன்னிலும் அதிக ருசி உள்ளதாய் என் வாழ்க்கை மாறப்போகுது. ஏமே யோசேப்பு குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, இப்போ வாசிக்கிறீங்க இல்லையா, யோசேப்பு கனிதரும் செடி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது யோசேப்புக்கு மேலே என்ன மண்டலம் ஓப்பன் ஆனிச்சோ, அவன் வாழ்க்கை எப்படி திராட்சை ரசமாக மாறிச்சோ, அந்த ரசத்தை பரலோகம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஊற்ற ஆரம்பிக்கும். ஏமே அப்படியே ஒரு மண்டலம் இந்த நேரத்தில் ஓப்பன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவனே, இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மீதும் குடும்பத்தின் மீதும் யோசேப்புக்கு மேலே இருந்த அதே போர்ச்சல் இயேசுவின் நாமத்தினால ஓப்பன் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஓப்பன் ஆகட்டும். ஏமே வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மட்டும் இல்லை, பூமியும் உனக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லாம் சொல்லுங்கள், வானம் மட்டும் இல்லை, பூமியும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். என் கற்பமும் ஆசீர்வதிக்கப்படும். என் தகப்பனுடைய தேவனாலே சர்வ வல்லவரனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அவர் எனக்கு துணையாக இருப்பார். இது யோசேப்புக்கு மேலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். யோசேப்புக்கு மீது சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு தீர்க்க தரிசனம். யோசேப்புடைய லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யாக்கோபு டிக்ளேர் பண்ணுறார். இப்போ இந்த திராட்சை செடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் இந்த திராட்சை செடி சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் மெனக்கிட வேண்டி இருக்குது. இதுக்கு இது நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மெனக்கிட வேண்டி இருக்குது. நிறைய காரியங்கள் அதற்கு பின்பதாக இருக்குது. சும்மா அப்படியே தூவி விடுவோம் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் வேதம் இந்த திராட்சை செடிகளை பற்றி அதிக இடத்துல சொல்லியிருக்கு. ஈவன் நம்மளை பற்றி சொல்லும் போது கூட, நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நீங்கள் கிளையாக இருப்பீங்க, கொடியாக இருப்பீங்க, நான் செடியாக இருப்பேன்னு இயேசுவே சொல்கிறார். இயேசு வாயிலிருந்தே ஒரு மரத்தை பற்றியும் ஒரு செடியை பற்றியும் வருதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுது, அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்தார் அப்படின்னு சொல்லுது. அதை கண்காணிக்கிறதுக்கு ஆளை வச்சுருந்தாரு. அவனுங்க ஆட்டையை போட நினச்சானுங்க, குமாரன் அனுப்புனா குமாரன் நீங்க கொண்டுட்டானுங்க. அப்படியெல்லாம் திராட்சை தோட்டத்தை பற்றி தானே எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அப்போது யோசேப்புக்கு சொல்லப்பட்ட திராட்சைக்கும் தேவன் வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லி வைத்திருக்கிற திராட்சைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த மற்ற செடிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த திராட்சையும் அது ஒயினும் ரொம்ப உன்னதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் தேவன் என்ன பண்ணுறாரு, திராட்சை ரசத்தை பகிர்ந்து கொடுக்குறாரு. பஸ்கா அனுசரிக்கும் பொழுதும் அதை செய்கிறாங்க. அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் இந்த திராட்சை செடி எப்படி வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை தான் இன்றைக்கு உங்களுக்கான தீர்க்க தரிசனமாக நான் சொல்ல போகிறேன். பைபிள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, பேனா வச்சுருந்தா எடுத்துக்கோங்க, ஒரு நோட் பேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. பைபிளில் கிறுக்கிற பழக்கம் இருக்குதுன்னா ரொம்ப நல்ல பழக்கம். அதை நீங்கள் இதுலேயும் செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 5:1 பாருங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. எல்லாம் சொல்லுங்கள், மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இதில் மேடு அப்படின்றது பார்த்தீங்களா, அது மலை. சரியா? இஸ்ரவேலில் இப்போவும் மலை பிரதேசங்களில் தான் என்ன பண்ணுறாங்க, திராட்சை தோட்டங்களை நட்டு வைக்கிறாங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அது நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொன்னால், விரும்பினது வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மலையில் தான் நட்டப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள். இனிமே 1 இதை ஒரு பாயிண்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. செழிப்பான மேடு பாயிண்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. 2 அவர் அதை வேலி அடைத்து, பாயிண்ட் 2 வேலி அடைத்து அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, பாயிண்ட் 3
நற்குல திராட்சை செடி. அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, ஒரு டவர், வாட்ச் டவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காடுகள்லாம் வாட்ச் டவர் வச்சுருப்பாங்க. அதுமாரி இந்த விஞ்ஞான அறிவியல் கூடங்கள், ஜெயிலு, இதெல்லாம் வாட்ச் டவர் வச்சுருப்பாங்க. அங்கே நின்று என்ன பண்ணுறதுக்கு, கண்காணிக்கிறதுக்காக வாட்ச் டவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி க்ரஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்ட்ரியை அங்கே வைக்கிறாங்க. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ கசப்பான பழங்களை தந்ததை நீங்கள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இதுக்கு மேலே உள்ள வசனங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ண வச்சுக்கோங்க. இதில் இருந்தால் நான் இன்றைக்கி ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இந்த 5-6 பாயிண்ட் சரியா? என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். செழிப்பான மேடு, வேலி, இடையில ஒரு விஷயத்தை விட்டுட்டேனே, ஐயோ சாரி. அதில் உள்ள கற்களை பொறுக்கி, இது ரொம்ப முக்கியம். அதனுடைய கற்களை பொறுக்கி, இது 3. நற்குல செடிகளை நட்டு, இது 4. கோபுரத்தை கட்டி 5. ஆளை உண்டு பண்ணி, இது வந்து 6. ஸோ இந்த 6 பாயிண்ட்லேருந்து தான் இங்கே பேச போகிறேன். அதுக்கு முன்பதாய் மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்ட்டு ஹார்வெஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உண்டாக போகுது. ஏமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்ட் மிராக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்ட் ஹீலிங் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்ட் ஹீலிங், பெஸ்ட் மிராக்கிள்ஸ் உங்கள் ஊழியத்தினால நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்ட் ஹார்வெஸ்ட் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. ஒரு பெரிய அறுவடை, டேஸ்ட்ஃபுல்லான ஒரு அறுவடை நடக்க போகுது. ஏன்னா ஒரு நல்ல திராட்சை ரசம் வரணும் அப்படின்னு சொன்னா சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டி இருக்குது. இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லி இருக்குது. இந்த ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்குதுன்னா பெஸ்டான, இதுவரைக்கும் அனுபவித்திராத ருசி உள்ள ஏதோ ஒன்று சப்ளை ஆக போது. இதை தேவன் எடுத்து இன்னைக்கு காட்டிட்டு இருக்கிறாருன்னா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்டான ஒரு டேஸ்ட்ஃபுல்லான வைன் உங்க வாழ்க்கையில் ரிலீஸ் ஆக போகுது. ஏமே நீங்க பருக போறீங்க. ஹalleluya, just receive it, just receive it. இதுக்கான விளக்கம்லாம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோங்க, இதை நீங்க பிடிச்சுக்கோங்க. இன்றைக்கு பெஸ்டா ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. பெஸ்டான ஹார்வெஸ்ட் நடக்க போகுது. பெஸ்டான ருசி உள்ள, இதுவரைக்கும் ராஜ்யங்கள் கண்டிராத டேஸ்ட்ஃபுல்லான ஏதோ ஒன்றை நீங்க ராஜ்யத்திற்கு என்று கொடுக்க போறீங்க. ஏமே ஹalleluya, யாருக்கோ ஒன்றை பெஸ்டா நீங்க சப்ளை பண்ண போறீங்க. பெஸ்ட் வைனை நீங்க சப்ளை பண்ண போறீங்க. ஹalleluya, முன்னிலும் அதிக ருசி உள்ள ஏதோ ஒன்றை இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியில வரப்போகுது. எது கசப்புன்னு சொல்லப்பட்டதோ இன்றைக்கு அதுவே ஹார்வெஸ்டா, பெஸ்டான ஹார்வெஸ்டா, டேஸ்ட்ஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்டா உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆக போகுது. ஹalleluya, just receive it, just receive it. Amen. மல்டிப்ளை ஆகுது. I feel in my spirit. உங்க நூறுகள் எல்லாம் லட்சங்களாய் மல்டிப்ளை ஆகுது இன்னைக்கு. ஹalleluya, நூறுகள் எல்லாம் லட்சங்களாய் மல்டிப்ளை ஆகுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நிறைய பேருக்கு உங்களுக்கு உள்ள கேள்வி இருக்கலாம், ஏன் இப்படி கடினமான ஒரு பாதை, ஏன் இப்படி ஒரு மலையேற்றம் மாதிரி இருக்குது, கிராஃப் வந்து அப்படியே தள்ளி கொண்டு போகிற மாதிரி இருக்குது, இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது, சரசரன்னு முடிகிற மாதிரி இல்லையே, அப்படியே டஃப்பாக இருக்குதே, அப்படியே சும தூக்குற மாதிரி இருக்குதே. நல்லா கவனிங்க, செழிப்பான மேட்டில் ஒரு தோட்டத்தை வைக்கணும்னா இந்த மலையேற்றம் அவசியம். உங்களுக்கு ஒரு மலையேற்றம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னா யூ ஆர் பிளஸட். ஏன்னா அங்கே தான் செழிப்பான ஒரு தோட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஆமென். ஜஸ்ட் ரிசீவ் இட். இன்னிலிருந்து உங்கள் மலையேற்றம் நின்று போய் அதில் செழிப்பான தோட்டத்தை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க போறீங்க. ஹalleluya. மீகா 1:6. மீகா 1:6. ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். ஒரு மேடு உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன, அதுதான் என்னவா இருக்குது, கரெக்டாக திராட்சை தோட்டம் நட்டுவதற்கான ஒரு ஏரியாவா இருக்குது பாருங்க. திராட்சை தோட்டம் நடுவதற்கான ஒரு ஏரியாவா இருக்குது. இந்த இடம், இந்த திராட்சை தோட்டம் வைக்கிற இடம் ஒரு இது மட்டும் தனியாக இருக்கும்.
மற்ற எதோடையும் இது ஜாயின் பண்ணாது. சரியா? மற்ற தோட்டங்களுக்கும் மற்ற செடி கொடிகளுக்கும் இதுக்கும் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது தனியாக இருக்கும், இது துண்டாக தெரியும். இப்போ நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் தனித்து விடப்படலை, நீங்கள் தனித்துவமானவர்கள் என்பதனால், உங்களுக்காக சிறப்பம்சங்கள் இருப்பதனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மேடான ஒரு இடத்துல துண்டாக தூக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்குறத நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, கடினமாக மலையேறுற மாதிரி இருக்குது, கடினமாக தூக்கி நடக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, உங்களுடைய தனித்துவங்கள் வெளியில் வரப்போகுது. ஹல்லேலூயா, ஆமென். ரிசீவ் பண்ணுறீங்களா? உங்களுடைய தனித்துவங்கள் வெளியில் வரப்போகுது. எல்லாம் சொல்லுங்கள், ஏன் தனித்துவங்கள் இந்த நாளில் வெளியில் வரப்போகுது? ஐயையோ, பாதி பேர் விட்டுட்டிங்களே. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தனித்து விடப்படலை, எல்லாரும் உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வருதில்ல, அதுவே ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். நீங்கள் மலை மேல் இருக்கிறீர்கள், நீங்கள் மேடான பகுதியில் இருக்கிறீர்கள், நீங்கள் திராட்சை செடியாக இருக்கிறீர்கள். ஆமென், திராட்சை செடியாய் இருக்கிறீர்கள். ஸோ ஓகே, இப்போது மேடு எல்லாம் சொல்லுங்கள், மேடு. செகண்ட் பாயிண்ட் என்ன? முதல் பாயிண்ட்டு, நீங்கள் மேடான பகுதி, செழிப்பான தோட்டம். பார்க்க அப்படி தெரியலையே பிரதர், மேடான பகுதி மாதிரி தெரியலையே பிரதர், தோட்டம் மாதிரி தெரியலையே பிரதர், ஆனால் மலையேற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தாலே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தோட்டம்தான், நீங்கள் திராட்சை கொடிகள் தான். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது வேலி. எல்லோரும் சொல்லுங்கள், வேலி. நீங்கள் எவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டலாம், சரியா? எவ்வளோ பெரிய அரண்மனையை பார்த்தாலும், பெக்கிங்காம் பேலஸையே பார்த்தாலும், முதல்ல என்ன இருக்கும்னா பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும், சரியா? ஞானிகள் முதல்ல காம்பவுண்டை எழுப்புறாங்க. முதல்ல அறிவாளிகள் என்ன பண்ணுறாங்க? காம்பவுண்ட் எழுப்புறாங்க. ஒரு இடம் ஒரு முட்டாளுடைய இடம் அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு நீதிமொழிகளில் சொல்லுது பாருங்கள். நீதிமொழிகள் 24. நோட் பண்ணிக்கோங்க வசனத்தெல்லாம். இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி போகும், அதனால் கவலைப்படாதீங்க. இடையில உங்களுக்கான தீர்க்க தரிசனம் வந்துக்கிட்டே இருக்குது. ஐ பிலீவ் இட். பரிசுத்த ஆவியானவர் சும்மா ஒரு காரியத்தை சொல்கிறதில்ல, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு பண்ணதுனால தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறார். ஆமென். ஃபைனலாக வந்துடும், சரியா? ஃபைனலாக அந்த டேஸ்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்துடும். பட் அதற்கு முன்பதாக இவ்வளோ கடினங்கள் இருக்குது, இவ்வளோ இந்த பாதைகள் இப்படி மலையேற்ற மாதிரி இருக்குது, சில ஒர்க் இருக்குது. ஒர்க்லேயே நம்ம சுணங்கிடக்கூடாது பாருங்கள், ஒர்க்லேயே சுணங்கிடக்கூடாது. முழுமையாக முடிகிற வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்குது? சம் டைம் ஆகுது. கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ருசி உள்ளதாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏமே, இன்றைக்கே ருசி உள்ளதாயும் முன்னிலும் அதிக ருசி உள்ளதாயும் இதுவரை வெளிப்படாததுமான சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் வெளியில் வரப்போகுது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24:30 வசனம் பாருங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதையெல்லாம் முள்ளுக்காடுகளாயும் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோறு மூடினது, அதன் சுற்றுச்சுவர் இடிந்து கிடந்தது. சோம்பேறியும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தை போய் பார்த்தா அது என்னவா இருக்குதான்? முள்ளுக்காடாக இருக்குதான், காஞ்சோறு மூடி போயிருக்குது, சுற்றுச்சுவர் எப்படி இருக்குது? இல்லாமல் இருக்குது, வேலி இல்லாமல் இருக்குதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். வேலி அப்படிங்கிறது உங்களுடைய ஃபெல்லோஷிப், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அதுதான் உங்களுக்கான வேலியாக இருக்குது. நிறைய பேர் என்னென்னா, நான் சில ஆலோசனைகள் நான் சொல்கிறது உண்டு. சொல்லும் பொழுது இவர் என்ன என் ஸ்பீடை குறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். நிறைய பேர் பிரதர், இன்னைக்கு கூட நிறைய கால்ஸ் வந்துச்சு. 5000 ரூபா கேட்டேன்னா மாதம் 4000 ரூபா தருவாங்களாம், 18000 ரூபா கொடுத்தா உடனே 18000 ரூபா போட்டு விட்ருவாங்களாம். இப்படிலாம் இந்த ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள். நான் இப்போ வெளிப்படையாகவே அவங்கள்ட்ட சொன்னேன், நான் இது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. தேவன் எனக்கு திராணியை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு உழைக்கக்கூடிய கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அதை நான் செய்வேன். என் கண்பட நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் ஒரு வியாபாரியாக சில காரியங்களை செய்வேனே தவிர இந்த மாதிரி மணி ஸ்கீமில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஏமாற மாட்டேன், நீங்களும் ஏமாறாதீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே டல் ஆகிட்டாங்க, டல் ஆகி ஃபோனை வச்சுட்டாங்க. நான் செய்கிறது என்னென்னா இவங்களை வேலி அடைகிறேன். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, என்ன இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு முன்னாடி வைக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணுது பாரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது என்ன ஆகுது? போய் மெனக்கிட்டு போய் விழுந்து
10 பேரை கூட சேர்த்து விட்டு அவங்களையும் சேர்த்து உள்ளே இழுத்து விட்டு என்ன பண்ணிடுறது, முள்ளுக்காடாவும் காஞ்சோராவும் மாறி போய் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வருவாங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல அப்படின்னு. ஸோ சில ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் உங்களுக்கு போடுற இந்த வேலி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு தடையல்ல, இது வேலி. எல்லாரும் சொல்லுங்கள் வேலி. யோசேப்புக்கு யாக்கோபு சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, மதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்க வந்து இது தடை பண்ணுற மாதிரி இல்லை, ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். இதை நீங்கள் வெகு சிலர் தான் இதை நீங்கள் ஜீரணிக்க போகிறீங்க. ஏன்னு சொன்னால் தேவன் உங்களை இதற்காகவே இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறாரு, இதை ஜீரணிக்க வைக்கிறாரு. எனக்கு தெரியும். மேபி இது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வியூஸ் கூட கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரெல்லாம் நீங்கள் தொடுறீங்களோ, யாரெல்லாம் இதை பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கே வந்து இது எஸ் இதுதான் நான் எதிர்பார்த்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இது உங்களுடையது, இது உங்களுடையது. இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தரப்போகுது. ஐ ஃபீல் இட். பாருங்க, கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். எவ்வளோ தூரம் வேலி இருக்குதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்ஃபுல்லான காரியங்கள் வெளியில் வரும். ஏமே எவ்வளோ தூரம் வேலி இருக்குதோ அவ்வளோ தூரம் என்னவா இருக்குது, சிறுநரிகளும் குள்ள நரிகளும் உள்ளே வந்து களைச்சி போடாத அளவுக்கு அதோடைய பலன் மிகுதியாக இருக்குது. ஏமே ஸோ நிறைய ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் இருக்கணும், ஆலோசனைக்காரர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும். புரியுதா? எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்பதாய் நீங்கள் ஆலோசனையை வாங்குங்க. மீண்டுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஐடியாலஜியை கொண்டு வந்துட்டு பிரதர் இது இப்படி தான் இருக்குது, நான் இப்படி தான் செய்ய போகிறேன், நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு தடை விதிக்கிற ஆள் கிடையாது, தடை விதிக்க மாட்டேன், ப்ளஸ் பண்ணி அனுப்பிடுவேன். அதில் எனக்கு உடன்பாடும் இருக்காது, தேவனுக்கும் உடன்பாடு இருக்காது, ஆனால் ப்ளஸ் பண்ணி அனுப்பிடுவேன். ஆனால் இதை செய்யலாமா அப்படிங்கிற ஆலோசனையை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் என்னால் சரியாக அதற்கான விஷயத்தை சொல்ல முடியும். ஏமே ஸோ வேலைகள் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப ஒரு ஃபெல்லோஷிப்பும் உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் ஃபாதரும் இதில் ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன், உன்னத பாட்டுக்கு 4ஆம் அதிகாரம், யாருக்கு அவர் வேலை அடைக்கிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், எல்லாரும் சொல்லுங்கள், அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நலதல செடிகளும் நலதலமும் குங்குமமும் வசமும் லங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடியும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடியும் உள்ள சிங்காரவனமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். யாருக்கு? அவர் தன்னுடைய ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறாருன்னா வேலி அடைக்கிறார். ஏமே என்ன சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவினுடைய மனவாட்டி, எனக்கு அவர் வேலி அடைக்கிறார், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் வருமானத்திற்கும் அவர் வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சத்துக்களை இழந்து போகாத அளவிற்கு, என்னுடைய சம்பத்துகளை நான் இழந்து போகாத அளவிற்கு அவர் வேலி அடைக்கிறார், வேலி அடைக்கிறார், வேலி அடைக்கிறார். ஏமே உங்கள் I declare something. Devil cannot enter into your family. சிறுநரிகளும் குள்ளநரிகளும் இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மனுஷரோட ஒப்பிட்டு சொல்லிட்டாங்க. சிறுநரி குள்ளநரி இப்படிலாம் வந்து உங்களை இது பண்ணணும் இல்லை, அது கம்ப்ளீட்லி டெவில். ஓகேயா? devil cannot enter into your family, devil cannot enter into your financial, devil cannot enter into your ministry. I declare, I decree in the name of Jesus. Hallelujah. ஏன்னா நீங்கள் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறேன், அவர் எனக்கு வேலி அடைத்திருக்கிறார், என் தோட்டத்தை மறைவுக்கு உட்படுத்தி இருக்கிறார். Hallelujah. Glory to be the living God. Glory to be the living God. நீ மதில் மேல் படருவாய், கனி தருவாய். மதில் மேல் படருவாய், கனி தருவாய். ஏமே ஸோ நான் வேகமாக போகிறேன், ஏன்னா இனி சொல்லக்கூடியதெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் சொன்னதும் இம்பார்ட்டன்ட் தான். இனி சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், மீகால நம்ம பார்த்தோம், அவர் கற்களை பொறுக்கி என்ன பண்ணுறாங்க, தூர வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு தடவை மறுபடியும் காட்டிடுறேன், மறுபடியும் வாங்க. 1075 பக்கம்
6 பாருங்க. ஆகையால் நான் சமரியாவை வெளியான மண்மேடுகளும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி. ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் கற்களை பொறுக்கி அப்படின்னு. இப்போ வேதம் உபாகமத்தில் சொல்லுது, சிலரை நீ யுத்தத்தில் கலந்துக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. சிலரை நீ யுத்தத்திற்கு போக வேண்டாம். யாரெல்லாம் யுத்தத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா 3 காரியத்தை சொல்லுது. உபாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீ நிறையா வசனத்தையும் கோட் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்ப ஆழமாக உங்களுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுனால. 20ஆம் அதிகாரம் ஒரு 3 கேட்டகரி பீப்புளை நீங்கள் யுத்தத்திற்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அன்றைக்கும் அதிபதிகள் 20:5 சரியா? அன்றையும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாக இருக்கும். 1, வீடு கட்டுற வேலையில் இருக்கிறவன் யுத்தத்திற்கு போகாது. 2, திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டிற்கு திரும்ப போக கடவன். 2, திராட்சை தோட்டம் வைக்கிறவன் நீ என்ன பண்ணு, யுத்தத்திற்கு போகாத. அதை அனுபவிக்காமல் இருந்தன்னா நீ யுத்தத்திற்கு போகாத. 3வது, ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டிற்கு திரும்ப போக கடவன். கல்யாணம் முடிஞ்சவன் நீ யுத்தத்திற்கு போகாத. 3 கேட்டகரி பீப்புளை சொல்கிறாங்க பாருங்க. 1, வீடு கட்டுறவன், திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறவன், திருமணம் முடித்தவன். இந்த 3க்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. திராட்சை தோட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் கற்களை பொறுக்கி போடணும்? அந்த கற்கள் என்ன ஆகுது? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாக, சரியா? அட் அ டைமில் ஒரு காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ரெடியாக இருந்துக்கோங்க. ஆமென். ரிசீவ் பண்ண ரெடியாக இருந்துருக்கீங்களா? இந்த 3 காரியமும் ஒன்று போல சொல்லுது. 3 பேரை ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளாக வச்சு நீங்கள் யுத்தத்திற்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இந்த 3க்கும் இந்த திராட்சை தோட்டத்திற்கும் ஒரு லிங்க் இருக்குது, சரியா? இந்த திராட்சை தோட்டத்திற்கும் இந்த 3க்கும், வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் திராட்சை தோட்டத்திற்கும் ஒரு லிங்க் இருக்குது. நான் இப்போ திராட்சை தோட்டத்தை பற்றி சொல்கிறதுனால இதுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு லிங்க் இருக்குது. இப்போ இந்த கற்களை பொறுக்கிறாங்க இல்லையா? இந்த கற்களை பொறுக்கி என்ன பண்ணுறாங்க? பள்ளத்தாக்கில் போடுது, அஸ்திபாரம் எழுப்பப்படுதுன்னு சொல்லி மீகால வந்துருக்கு. திராட்சை தோட்டத்தை வைக்கிறவன் கற்களை பொறுக்க வேண்டியிருக்குது. பொறுக்கி என்ன பண்ணுறான்? அதை வச்சு தான் வீடே கட்டுறான். ஏமே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் திராட்சை தோட்டம் வளருவதற்கு தேவையா தடையாக இருந்த ஃபெயிலியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான வீடாய் திருப்புகிறார். ஏமே, ரிசீவ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே எதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஃபெயிலியராக இருந்ததோ அது எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக திரும்ப போகுது. அதே கற்கள் தான் மாளிகைகளாக எழுப்பப்பட போகுது. உங்கள் திராட்சை பலனை தருகிற இதே நேரத்தில் உங்களுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இந்த ப்ரெசண்ட்ல சக்சஸ் ஸ்டோரியா மாறப்போகுது. அதுதான் உங்களுடைய வீடுகளாய் மாறப்போகுது. ஏமே, இனி அது கல்லு கிடையாது, இனி அது மாளிகை. எல்லாரும் சொல்லுங்க, இனி கல்லு கிடையாது, அது மாளிகை. இந்த வாக்குத்தத்தம் பலிக்குது பாருங்க. இது யோசேப்புக்கு ஏன் இது சொல்லப்பட்டது தெரியுமா? யோசேப்புக்கு ஏன் இது சொல்லப்பட்டது? இந்த கற்கள் பற்றி ஏன் சொல்லப்பட்டது? மதில் மாதிரி ஏன் சொல்லப்பட்டதுன்னா, இவன் முதல்ல விழுந்து கிடந்தது கல், முதல்ல விழுந்து கிடந்தது கிணறு, கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறான். சுற்றி பார்த்தா கல் தான் இருக்குது. தேவன் அந்த கற்களை பொறுக்குகிறார். அதை தான் மாளிகைக்குள்ளே போய் அவன் உட்கார்றதற்கான வாய்ப்பு அமைது பாருங்க. உங்கள் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தேவன் இன்றைய தேவன் நாளைய தேவன் அல்ல. அவர் நம்முடைய பாஸ்ட்லேயும் தேவனாக இருக்கிறார். அந்த பாஸ்ட்டை பார்த்துட்டு தான் இந்த ப்ரெசண்ட்டுக்குள்ளேயே அவர் வரார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பாஸ்ட் கற்கள், உங்கள் பாஸ்ட் ஃபெயிலியர், உங்கள் பாஸ்ட் தோல்விகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு மாளிகைகளாய், அரண்மனைகளாய், வீடுகளாய் திரும்ப கையில் கிடைக்க போகுது. ஐயோ, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டுவீங்க. ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நஷ்டப்பட்டது என்னவோ கற்கள் தான், ஆனால் வருகிறது என்னவோ மாளிகை. எல்லாரும் சொல்லுங்க, அரண்மனை, பியூட்டிஃபுல் ஹவுஸ்,
மோரபா ஷதலபா தகமட ரதலபா. இந்த வார்த்தையை அப்படியே உச்சரித்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஐ ரிசீவ் மை பியூட்டிஃபுல் ஹவுஸ் in the name of Jesus. I receive my beautiful house in the name of Jesus. மோரபா ஷதலபா தகமட ரபா. அப்போ யுத்தம் பண்ண வேண்டாமா பிரதர்? நாங்கள் யுத்தத்திற்கு போக வேண்டாமா? நாங்கள் வீடே கெதின்னு கிடந்தா எங்கள் யுத்தத்தை யார் பாப்பா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபாகமம் 20 யார் பாப்பான்னு உங்களுக்கு சொல்லுது. 4வது வசனம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உன் இடத்துல உனக்கு பதிலாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். உன் யுத்தம் முடிந்தது, உன் யுத்தம் ஓய்ந்து போனது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் சொல்றேன், இனி உனக்கு வேலை, வீடு கட்டுறதும் குடும்பத்தை பார்க்கறதும், உனக்கு ஒயின் யார்டுல இருந்து திராட்சை பழங்களும் திராட்சை கனிகளும் கனி தருகிறதுமான ஒயினை ப்ரொடியூஸ் பண்றதுமான இடமா, மேடுகள் உள்ள வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாயும் சகல செழிப்பான மேடுள்ள திராட்சை தோட்டமாயும் தான் நீ இருக்க போற. ஹல்லேலூயா. just receive it, just receive it. ஹல்லேலூயா. ஆமென். 4வது பாயிண்ட்டுக்கு வரேன். டைம் ஆயிடுச்சு. 4வது பாயிண்ட்டுக்கு வரேன். ரிசீவ் பண்ணிக்கோங்க. நற்குல திராட்சை செடி. சாய்ஸ் பண்ணி எடுக்கிற திராட்சை செடி. சாய்ஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா, அதாவது திராட்சை செடி நட்டு வைக்கும் போது என்னென்னா, இப்போது ஸ்டெம்பாக நட்டு வைப்பாங்க. சரியா? இதை ஸ்டெம்பாக நட்டு வைக்கிற இந்த ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா, அது கீழே இருந்து தான் எடுத்துகிட்டு போகணும், மலை மேலே எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் தேசம் பகலில் பயங்கர ஹாட்டு, நைட்டு நல்ல கோல்டு. சரியா? கிளைமேட் சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும். காலையிலையும் சாயந்தரமும் பார்த்தா பயங்கரமான சேஞ்ச் இருக்கும். மலை மேலே ஏறும்போது 3 நாள் 2 நாள்லாம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம்ப்பு எப்படி பெட்டர் ஸ்டெம்ப் அப்படின்னு பேர் எடுக்கு அப்படின்னா, இந்த சீதோஷணைகளை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டெம்ப்பு கீழே இருந்து பறித்து கொண்டு மேலே போகிற வரைக்கும் இருக்கணும். இந்த கிளைமேட்டை தாங்குற அளவுக்கு இருக்கணும். இந்த 3 நாள் மேலே கொண்டு போகிற அளவுக்கும் பகலையும் வெயிலையும் இரவையும் என்ன பண்ண வேண்டியிருக்குது? தாங்க வேண்டியிருக்குது. இது தாங்கி கொண்டு போய் அங்கே நட்டப்படும் போகிறது தான், அதுக்கு பேர் தான் நற்குல திராட்சை செடியாக இருக்குது. எல்லா சீதோஷனையும் தாங்கி எது உயிரோடு மேலே போய் நிற்குதோ அதுதான் டேஸ்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சப்ளை பண்ணுது. இவ்வளவு கிளைமேட்டையும் இவ்வளவு அடியையும் இவ்வளவு சீதோஷண மாற்றங்களையும், நான் சொல்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் சீதோஷணை மாற்றங்கள், எத்தனையோ கோல்டான டைம், எத்தனையோ ஹாட்டான டைமு, எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டெம்பாக உயிரோடு இருக்கிறீங்கல்ல, நான் சொல்கிறேன், நீங்கள் தான் நற்குல திராட்சை செடி. ஆமென். என்னங்க நீங்கள் அங்கங்கே இருந்து எவ்வளவு அடியும் உதையும் வாங்கிட்டு நான் எவ்வளவு சூப்பரான ஒரு வார்த்தையை உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு பாராட்டுற வார்த்தையை. இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் போட்டு தட்டியிருக்க வேண்டாமா? நிக்ஸி கீழே அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடியா? நீங்கள் நற்குல திராட்சை செடி. ஆமென். புரியுதா? புரியாத மாதிரி முடிக்கிறீங்களா? ஐயோ, இல்லை சொல்லுங்க. நான் நற்குல திராட்சை, எல்லா சீதோஷனையும் எல்லா விதமான கடினங்களையும் அதை தாண்டி மேலே நிற்குது பாருங்க. நின்னா அதுதான் என்னவா இருக்குது? சூஸ் பண்ண செடியாக இருக்குது. இதில் நற்குல திராட்சை செடின்னு வந்திருக்குது. சாய்ஸி வைன் அப்படின்னு தான் இங்கிலீஷில் வந்திருக்குது. ஏமே அது வரைக்கும் அதுக்கு பேர் தண்டு, அதுக்கு மேலே அதுக்கு பேர் என்னென்னா நற்குல திராட்சை செடி. இது வரைக்கும் நீங்கள் பலனே தராத தண்டாக இருந்தாலும் நீங்கள் நற்குல திராட்சை செடிக்கான தண்டு. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய காரியம் மாறுது. இன்றைக்கு நீங்கள் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் மேட்டில் நடப்பட்டதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னையிலிருந்து நீங்கள் செடி, கனிதரும் செடி. ஹல்லேலூயா. இனி யாராவது யூஸ்லெஸ்ன்னு சொன்னால் நான் அதை கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. இன்னையிலிருந்து நீங்கள் கனிதரும் செடி. ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா ரகமடரதலபோ, மோரபா ஷதலபா ரகமடரதலபா. உங்கள் நாள் வந்துருச்சுங்க. இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு. இவ்வளோ நாள் நட்டப்பட்டேன், அடிபட்டேன், மிதிப்பட்டேன், வெயிலும் மழையும்
உஷ்ணமும் என்னை ஆட்டினுச்சு, குளிர் என்னை வறுத்தெடுத்தது, என்ன பலனுமே இல்லாமல் நான் இருந்தேன்னா இன்றைக்கு அது பலன் தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆல் ஆஃப் அ சடன், நான் சொல்கிறேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக சொல்கிறேன், ஆல் ஆஃப் அ சடன் யூ வில் லிஃப்டட் அப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சடனாக ஒரு உயர்வுக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஏமே, சடனாக ஒரு உயர்வுக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரிசீவ் இட், ரிசீவ் இட். சடனாக ஒரு உயர்வுக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஏமே, ஸோ நான் வேகமாக போகிறேன். அடுத்து 5 பாயிண்ட் வச்சு நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு தெரியும், 5 பாயிண்ட்டுகள் 6 பாயிண்ட்டுகள் அப்படின்னு. இல்லை, இது வசனமே பாயிண்ட்டாக இருக்கிறதுனால தான் இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. 5வது, தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு வாட்ச் டவரை வைக்கிறார். ஒரு வாட்ச் டவர் வைக்கிறார். நிறைய பேர் தேவன் என்ன பண்ணுவார்னா, உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படிம்பாங்க. நீ எப்பண்டா தப்பு பண்ணுவ அப்படின்னு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளைய நான் கடற்கரை ஓரமாக கூட்டு போகிறேன். ஓகேயா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு? எப்படா கடலுக்குள்ளே விடும் அப்படிங்கிறதுக்காகவா? நான் பார்த்துட்டு இருக்கிறது எதுக்கு இருக்குன்னா, அது கடல் மணலில் எவ்வளோ அழகாக விளாடுதுன்னு பார்ப்பேன். 2வது, கவனமாக பார்ப்பேன். ஒரு வேளை எல்லையை தாண்டி அது போணுச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பார்ப்பேன். ஒரு மனுஷன் வயல் நிலத்து பக்கத்தில் காவல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எதுக்கு இருக்கிறான்? எப்பண்டா இது நெல் வெள்ளனம் தராமல் இருக்கும், பிடிங்கி போடணும் அப்படிங்கிறதுக்காகவா உட்காந்துருப்பான்? அங்கே வேறு விலங்கினங்கள் எதுவும் அந்த பயிரை நாசப்படுத்திடக்கூடாது, அங்கே வேறு எதுவும் பறவைகள் அதை பட்சித்து போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? கவனமாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு தான் வாட்ச் டவர். தேவன் உங்களை கணிதரும்படியாய் தூக்கி நிறுத்தும்படியாக என்ன பண்ணுறாரு? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கணிதராத செடிகள் எதுவோ அதை வெட்டி அவர் தூர போடுகிறார் அப்படின்னு தப்பாக மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அப்படி பண்ணலை. கணிதராத செடிகளை வெயில் படும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு? தூக்கி நிறுத்துகிறார் அப்படின்னு தான் மூல பாஷையில் வந்திருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை சோர்ந்து போய் கணிதராமல் படுத்திருந்தா கூட அவர் உங்களை வாட்ச் பண்ணுறாரு. எதுக்கு வாட்ச் பண்ணுறாருன்னா, உங்களை தூக்கி நிறுத்தி உங்கள் மேலே சூரிய ஒளியை பட வச்சு ஒளிச்சேர்க்கையெல்லாம் நடக்க வச்சு உங்களை கணிதரும் செடிகளாய் மாற்றுவதற்காக வைக்கிறார். சிறுநரிகளும் குள்ளநரிகளும் உள்ளே புகுந்துவிடாதபடி, உங்களுடைய கனியை கெடுக்காதபடிக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, இவர் பார்க்கும் பொழுது இது 40 டிகிரி 60 டிகிரி 180 டிகிரிலாம் இல்லை, 360 டிகிரி உங்களை வாட்ச் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் மேலே, உங்கள் கீழே, உங்கள் சைடில், உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு பின்னாடி 360 டிகிரியில் உங்களை வாட்ச் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் எந்த பகுதியிலையும் சேதமடைய மாட்டீர்கள். எல்லாம் சொல்லுங்க, எந்த பகுதியிலையும் நான் சேதமடைய மாட்டேன். Glory to be the living God. அடுத்து, ஆலையை உண்டு பண்ணி. 6வது சொல்லுங்க, ஆலையை உண்டு பண்ணி. இந்த ஆலை உண்டு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு நீங்கள் நம்ம எல்லாம் தமிழர்கள் தான், நம்மளுக்கு தெரியாமல் இருக்காது. செக் ஆட்டும் போது பார்த்துருப்போம் இல்லையா? என்ன பண்ணுவாங்க? மாடு சுற்றிக்கிட்டே வரும், நடுவில் ஒரு பெரிய உரல் மாதிரி ஒன்று இருக்கும். பட் இந்த ஒயின் யார்டு சதுக்கமாக இருக்கும், சரியா? சதுரமாக இருக்கும். அதில் மேலே இந்த ஷேப்பில் ஒரு ராடு ஒன்று இருக்கும், ராடு போட்டிருப்பாங்க. அதை இப்படி பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சி தொங்கிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, கால்ட்டு மிதிப்பாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க, அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இடையில திராட்சை பழத்தை உள்ளே தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நசுக்கப்படணும். நசுக்கப்படும் பொழுது தான் என்ன ஆகுது? ஒயின் அதிலேருந்து பிழிஞ்சு வெளியில் வருது பாருங்க. இப்படி பண்ணும் பொழுது, ஸோ இந்த திராட்சை பிழியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சத்தம் எழுப்புவாங்க. அப்படி இந்த இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மீன் ஐலசா அந்த சவுண்டெல்லாம் இருக்கு இல்லையா, மீன் இழுக்கும் பொழுது ஏலேலோ அந்த மாதிரி. இப்போ திராட்சை கொலையை நசுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சத்தத்தை கர்த்தர் எழுப்புகிறார் அப்படின்ட்டு அந்த அந்த சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டை நான் எழுப்புமே உனக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஒரு ஷவுட்டோட, ஒரு 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 ஜாய்ஃபுல்லான ஒரு ஷவுட்டோட அது நசுக்கப்படுது பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் நசுக்கப்பட்டாலும் வெளியப்படும் பொழுதும் என்ன பண்ண வேண்டியிருக்குது? சத்தம் எழுப்ப வேண்டியிருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்குது, உன் ஆலைகளில் திராட்சை ரசமும். நான் சொல்லுங்கள், என் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடும். யோவான் 15வது அதிகாரம், நான் மெய்யான
திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். வாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவன் என்னிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற பெரிய விஷயத்தை திராட்சை செடியோட தேவன் ஒப்பிட்டு சொன்னதுக்கு பின்பதாய் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒன்றும் உரி பண்ணாத, என்னில் நிலைத்திருக்க மட்டும் நீ செய் போதும். இதுக்கு பின்னாடி உன்னை வேலையடைகிறது, கற்களை புரட்டி போடுறது, அதை உன்னை டேஸ்ட்ஃபுல்லாக கொண்டு வர வேண்டியது, உன்னை மலை மேலே இருக்கிற பட்டணமாக வைக்கிறது, இது எல்லாம் என்னுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஷவுட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் எழுப்பி தேவனை உயர்த்தினாலே போக வேண்டியதாக இருக்குது. எரேமியா 25:30 பின்பகுதியா, அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தமது பரிசுத்த வாசத்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாய் ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆமென். அப்பாடா, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இந்த மிதிக்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரு 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 சத்தம் எழுப்பப்படுது. இந்த சத்தத்தினால மற்றதெல்லாம் அலறி போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆமென். ஸோ உங்களுக்காக சத்தம் எழுப்புகிறார், மற்றவர்களை அலற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்துவோம். சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் யோசேப்பிலிருந்து ஆரம்பித்த வார்த்தைகள். ஒரே வசனத்தில் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்கள் யுத்தம் ஓய்ந்தது என்று தன் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யோசேப்பினுடைய விஷயத்துலேயே ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், சொல்லணும். சொல்லுங்கள், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணை நிற்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்தும் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உடைய ஆசீர்வாதங்களினாலும் முன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஊழியக்காரர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது நல்ல ஹீலிங் மினிஸ்ட்ரிலாம் நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. ப்ராஃபட்டிக்கும் விட்டு திருப்பினார். சுவிசேஷத்தை பற்றி அவ்வளோ சூப்பராக சொன்னார். நிறையா மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. இப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, எப்படி இப்படி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு. வசனம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவர் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறாரு அப்படின்னு. வசனம் தெரிகிறது பெருசு இல்லை, அதை சீரியஸாக எடுக்கணும். நான் இன்றைக்கி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சீரியஸாக எடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இனிமே இது ஏதோ சும்மா இல்லை பாருங்கள். தேவன் அவ்வளோ உந்தி ஒரு காரியத்தை இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியிருப்பார் அப்படின்னா அவருக்கும் நேரப்போக்கு இல்லாமல் சொல்லிக்கிட்டு இல்லை பாருங்கள். ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்து ருசிகரமாக வெளியில் வரப்போகுது. சம்திங். இது எல்லாவற்றுக்கும் ஒரு சீசன் இருக்குது இல்லையா? நட பண்ணுறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, அதை பூத்து குலுங்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, திரும்ப அதை அரைச்சி ஒயினாக எடுக்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் யூ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒயினாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு சீசன் தான் இந்த சீசன். இந்த சீசன் உங்களுக்கு. ஏமே இது காத்திருக்க வேண்டிய நேரம் இல்லை. இவ்வளவு நேரம் பட்ட பாடுகள் இது எல்லாவற்றுக்கும் பின்பதா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். புளிஞ்சு ரசமாக நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. புளியப்பட்டுட்டு தான் இருக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நீங்கள் ரசமாக தான் வெளியில் வர போகிறீங்க. இன்றைக்கே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. ஏமே இன்றைக்கே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. Amen. I declare in the name of Jesus. You are blessed. ஸோ இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் உங்களுடைய விதைகளை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே நன்றி சொல்லுகிறேன் டாடி. இந்த வார்த்தையை சீரியஸாக எடுத்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி டாடி. பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். இன்றைக்கே சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உண்டாகட்டும். ஹார்வெஸ்ட்டில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும். பெரிய மாறுதல் உண்டாகட்டும். பிரகாஷ் பிரதர் ரிசீவ் பண்ணிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. ஹார்வெஸ்ட்டில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். I declare in the name of Jesus. Amen.